அப்புறம் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஆகியவற்றில் ஆல் பாஸ் நடைமுறைக்கு எதிராக தேசிய கல்விக் கொள்கை திட்டம் இருக்கிறது என்று அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் நோ ஆல் பாஸ் என்ற படிவத்தில் பெற்றோர்களிடம் பள்ளிக்கூட நிர்வாகங்கள் கையெழுத்து கேட்டால் ஏன் என்று கேள்வி கேளுங்கள், பெற்றோர்கள் கையெழுத்திடக்கூடாது, தேசிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கான முயற்சி அது என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் தற்போதுள்ள சிபிஎஸ்இ பாட கல்வி முறையில் அனைவருக்கும் கல்வி திட்டத்தின் கீழ் 8ஆம் வகுப்பு வரை அனைத்து மாணவர்களும் ஆல் பாஸ் செய்யப்படுகிறார்கள். இப்போது புதிய தேசிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படும் பொழுது 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு ஆகியவற்றில் ஆல் பாஸ் நடைமுறை கிடையாது என்று தேசிய கல்விக் கொள்கை புதிய கல்விக் கொள்கையில் இருக்கிறது. இதனால் இதற்கான ஒப்புதலை பெறுவதற்கு அந்தந்த சிபிஎஸ்இ பள்ளி நிர்வாகங்கள் அரசு தரப்பில் கொடுக்கப்படும் படிவம் ஒன்றில், அதாவது நோ ஆல் பாஸ் நடைமுறைக்கு ஆதரவாக கையெழுத்திட கோரி அந்த படிவத்தை வழங்கினால் ஏன் எதற்கு என்று பெற்றோர் கேள்வி கேளுங்கள் என்று அவர் அறிவுறுத்தி இருக்கிறார். மேலும் 5ஆம் வகுப்பில் ஆல் பாஸ் நடைமுறை ரத்து செய்யப்பட்டால், புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி ரத்து செய்யப்பட்டால் இடைநிற்றல் அதிகரிக்கும் என்பது என்ற எச்சரிக்கையையும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். 5ஆம் வகுப்பு மாணவர்கள் ஃபெயில் ஆனால் அவர்களது இடைநிற்றல் அதிகரிக்கும், அவர்கள் கல்வியை தொடர முடியாத சூழ்நிலை ஏற்படும், பள்ளி கல்வியில் இதனால் இடைநிற்றல் பெரிய அளவில் புதிய தேசிய கல்விக் கொள்கையால் இருக்கும் என்ற எச்சரிக்கையையும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்பில் மாணவர்களை ஃபெயில் ஆக்குவதை ஏற்றுக்கொள்ள இயலாது என்றும், அது தொடர்பான படிவத்தில் பள்ளி நிர்வாகங்கள் கையெழுத்து கேட்டால் அது எதற்கு ஏன் என்று கேளுங்கள் என்று பெற்றோர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அறிவித்திருக்கிறார். புதிய தேசிய கல்விக் கொள்கை நடைமுறை குறித்து பெற்றோரிடம் கையெழுத்து பெற சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு நிர்பந்தம் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். இதனால் சிபிஎஸ்இ பள்ளிகளில் ஆல் பாஸ் நடைமுறையை ரத்து செய்வதற்கான தேசிய கல்விக் கொள்கைக்கு அவர் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். பெற்றோர்களும் இதற்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் 8ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் முறை தொடர வேண்டும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார். ஆபிரகாம்.